உடல் அளவுலயும் மனதளவுலயும் ரொம்ப நொந்து போயிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல தான் கும்பம் இருக்காங்க. இப்ப குரு பயிற்சி ஆகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல பட போது. ஆக பாத சனியாவே இருந்தாலும் அவர் உங்களை எந்த விதத்திலும் இப்படி டச் கூட பண்ண போறது. இவங்க எப்ப கெட்டு போவாங்கன்னு பாத்துட்டு இருந்தாங்க. கரெக்டா இவங்க கெட்டுட்டு இருந்த காலகட்டம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மேல சேர்த்த வாரி அரிச்ச மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா அவதூறான விஷயங்களை பரப்புனாங்க. எல்லாரும் இப்ப அமைதியா போகக்கூடிய காலகட்டம். நீங்க யாரு அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கக்கூடிய காலம். குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குது. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல சந்தோஷம் அப்படின்றது இருக்கும், காசு நடமாட்டம் அப்படின்றது இருக்கும், உங்களுக்கு குடும்பத்துல மரியாதை அப்படின்றது கெப்பாசிட்டியை சனி பகவானே கொடுத்துருக்கு. அப்ப ராகு ஓர்க்கம் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலைய, இது ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலை, இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியே வந்துருவாங்க. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களையும் பலன்களையும் கொடுக்க காத்திருக்கார்? பொதுவாக பாருங்க, இந்த கும்பராசி அன்பர்கள் ஏறக்குறைய கடந்த 6 வருஷமா பெருசா இவங்க நல்லா இல்லை அப்படின்றத உண்மை. காரணம் என்ன? 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்காங்க, பாத சனியில இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சனி பகவானே 75% வறுத்து எடுத்துட்டு அவர் கம்மன் ஆயிட்டார். ஸ்டில் 25% தான் இவருக்கு, அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அவர் பிரச்சனை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்ல. ஆனாலும் கும்பம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கும்போது முதல்ல ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்லுவாங்க, முடியல, எங்களால முடியல, சாவு கொடுத்துட்டா கூட நாங்க நிம்மதியா செத்துருவோம், இதை அனுபவிக்க எங்களால முடியல அப்படின்றது ஸ்ட்ராங்கா எல்லாருமே சொல்லுவாங்கம்மா. ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கை இருக்குன்னா கத்தி வச்சு குத்தி 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 நம்ம தொட்டாலே வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவர் லைட்டா கொடுக்கக்கூடிய கெடுபலன் கூட எங்களால தாங்க முடியல. ஏன்னா கடந்த 5 வருஷம் நாங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்றதுதான். இப்ப என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா, அவர் பாத சனியா தான் இருக்காரு. பாத சனியாவே இருந்து இவ்வளோட்டு கெடுபலன்கள் தான் கொடுக்கணும், ஆனா என்னால தாங்க முடியல. நான் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். உடல் அளவுலயும் மனதளவுலயும் ரொம்ப நொந்து போயிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல தான் கும்பம் இருக்காங்க. இப்ப குரு பயிற்சி ஆகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல பட போது. ஆக பாத சனியாவே இருந்தாலும் அவர் உங்களை எந்த விதத்திலும் இப்படி டச் கூட பண்ண போறது பெரிய பிளஸ் அது. நான் பாத்தீங்கன்னா இப்ப என் இடுப்புல ஒரு பெரிய பாறாங்கல் மூட்டை, தலையில ஒரு பாறாங்கல் மூட்டையை தூக்கி நடந்துன்னு இருந்த 6 வருஷமா 2த்தையும் தொபால்னு போட்டேன். இப்ப எப்படி இருக்கும்? கம்ப்ளீட் ஃப்ரீ ஆயிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்படின்னா என்ன, நான் சுவாசிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ், என்ன நான் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான டைம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல ரோக குருவா வந்திருக்காரு. அப்ப எவ்வளோ கடன் இந்த 6 வருஷத்துல நீங்க எவ்வளவு கடன் வாங்கினீங்க, அதை அடைக்கணும்னு கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா அடிச்சுடுவீங்க. அதே மாதிரி நோய், தீராத நோய், எலும்பு சார்ந்த பிரச்சனை, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ், அடிபட்டு ராடு வச்சது, கழுத்து எலும்பு வலி, முட்டி எலும்பு வலி, இப்படி நிறைய கும்பம் கஷ்டப்பட்டாங்க. அதுல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வரப்போகுது. தேவையில்லாத சம்பந்தமே இல்லாம ரோட்ல போற நாயெல்லாம் என்ன பார்த்து கடிச்சிட்டு போச்சு. இப்ப அந்த நாயெல்லாம் கம்முன்னு போகக்கூடிய காலகட்டம். அதாவது நாயினா நம்ம டாக்ஸ் சொல்ல, மனுஷால சொல்றேன். அதாவது இவங்க பாட்டும் சிவனே இவங்க வேலை இருந்தாங்க. இவங்க மேல ஒரு பொறாமையினாலையும் போட்டினாலையும் இவங்களோட புத்திசாலித்தனத்தினாலையும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருந்தாங்க. இவங்க எப்ப கெட்டு போவாங்கன்னு பாத்துட்டு இருந்தாங்க. கரெக்டா இவங்க கெட்டுட்டு இருந்த காலகட்டம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மேல சேர்த்த வாரி அரிச்ச மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா அவதூறான விஷயங்களை பரப்புனாங்க. எல்லாரும் இப்ப அமைதியா போகக்கூடிய காலகட்டம். நீங்க யாரு அப்படின்னு அவங்களுக்கு காமிக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேலமா குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குது. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல சந்தோஷம் அப்படின்றது இருக்கும், காசு நடமாட்டம் அப்படின்றது இருக்கும், உங்களுக்கு குடும்பத்துல மரியாதை அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்தை பாக்குறாரு. நான் வேலையே கிடைக்கல, சூப்பரா படிச்சுக்க, நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்க, ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் மாறும். பிசினஸ் இழுத்து மூடிட்ட, நல்ல பிசினஸ் நீ திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 12ஆம் பாவத்தை பாக்குற, சுப வேறையும் அப்படின்றது சாலிடா நடக்கும். வெளிநாடு போறது, வெளிநாடு படிக்க போறது, வெளிநாடு வேலை செய்ய போறது, வெளிநாடு டூருக்கு போறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதாவது இப்ப கும்பராசினியர்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னா, ஃபீல் ஃப்ரீயா பேர்ட் போல ஃபீல் பண்ண போறாங்க, பட்டர்ஃப்ளை போல பறக்க போறாங்க சொல்லலாம். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. கும்பராசினியர்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். எகைன் இந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணவே கூடாதுன்னு என்ன விஷயம்? பொதுவாக பாத்தீங்கன்னா ஜென்மத்துல ராகு இருக்காரு. ஜென்மத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார். அது காதலையும் ஏற்படுத்துவார், காமத்திலையும் ஏற்படுத்துவார், சம்பாதிக்கிறதுலயும் ஏற்படுத்துவார். சம்பாதிக்கிறது தப்பு இல்ல. இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம எதிர் வீட்டுக்காரன் தப்பானவன் தானே, தப்பான விதத்துல தானே சம்பாதிக்கிற, சௌக்கியமா வாழலையா, பொண்டாட்டி அவங்க கூட சந்தோஷமா வாழல, நம்ம பொண்டாட்டி மாதிரி சண்டை போட்டுனேவா இருக்கா, காசு இல்லாதனால நம்ம பொண்டாட்டி சண்டை போடுறா, காசு இருக்கிறதுனால தான் நம்ம பொண்டாட்டி எங்க தங்கம் செல்லம் பேபின்னு கூப்பிட்டு இருக்கா, நம்ம பொண்டாட்டி அப்படி கூப்பிடணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவன மாதிரி நம்மளும் தப்பான விதத்துல சம்பாதிக்கலாம் அப்படின்னு தோணும். நீங்க அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்றத உண்மை. காரணம் என்ன, இது பாத்தீங்கன்னா ஆண் ராசி, சனியினோட ராசி.
என் வழி தனி வழி, என் வழி எப்பயுமே நேர் வழியா தான் இருக்கணும். நேர் வழியா இல்ல குறுக்கு வழியில போனோம்னா சனியே போட்டு தள்ளுவோம். அதுல கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி ஜென்ம ராகு அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், டெல்யூஷன், இல்யூஷன், ஆலுசினேஷன், மந்த நிலை, ஒரு இனம் புரியாத குழப்பம், இதெல்லாம் வரும். நீ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி ரகசியங்கள் நிறைந்த ராசி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா. அதுக்கும் மேல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த ரொம்ப ஈஸியா ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை சனி பகவானே கொடுத்துருக்காரு. அப்ப ராகு ஓவர் கம் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலைய, இது ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலை, இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியே வந்துருவாங்க. சோ இந்த விஷயத்துல தப்பான விதத்துல பணம் சம்பாதிக்கணும் நம்மளுக்கு தோணுது அப்படின்னா கூட தோணும் போதே அதை மண்ணை நோண்டி புதைச்சிடணும். இல்லைன்னா பின்னாடி சனி பகவான் நம்மள மண்ணை நோண்டி புதைப்பான். அதனால இதுல கவனம் அப்படின்றது, குறுக்கு வழியை தவிர்க்கும். சூப்பர் மேம், சூப்பர். இவங்க போக மாட்டாங்க, உங்களுக்கு தோணும். ஆனா சிலர் இருக்காங்க இல்லையா, கொண்டுணும் வேண்டாம் நீ வந்து பாம்பு படம் எடுக்குதுன்னு போதே கப்புன்னு தலையில ஒண்ணு போட்டு படுக்க வச்சுடு, வேணாம் நம்மளுக்கு அந்த வேலை அப்படின்றது ஞாபகம். ஓகே மேம். குரு பகவான் கும்பராசி நேயர்களுக்கு இந்த விஷயத்த கட்டாயம் நடத்தி கொடுப்பார். இந்த விஷயத்த கொடுக்காம போக மாட்டார்னா என்ன விஷயம்? ஹெல்த்ல இருந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருவாரு. ஆரோக்கிய குறைபாடுகள்ல இருந்து வெளியே வந்துருவாங்க, கடன் இருந்து வெளியே வந்துருவாங்க. சூப்பர். அதாவது ஒண்டர்ஃபுல்லா சொன்னீங்க கும்பராசி நேயர்களுக்கு. பிகாஸ் ஒரு மனுஷனை வந்து டோட்டலா அவனோட லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு கடன், மனதளவுல இது பண்றது, இன்னொன்னு ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்து வேற என்ன வேணும் அப்படின்னு கரெக்ட் சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. கும்பராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மேம். பொதுவா இவங்க கும்பத்துல பிறந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்திலேயேமா நம்ம யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குமா, அங்க போயிட்டு கும்பேஸ்வரர் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. ஒரே ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. முடியும்னா அப்பப்ப கூட போங்க, பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது போங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு முறை போயிட்டு வரலாம், இல்லைங்க எங்களால முடியாது அப்படின்னா பக்கத்துல இருக்க சிவன் கோயில்ல போய் உட்காருங்க. சனிக்கிழமை தோறும் உட்காரலாம், என்னைக்குமா போய் உட்காரலாம், என்னைக்குனாலும் நீ போய் உட்காரலாம், எப்பனாலும் போய் உட்காரலாம். சிவனுக்கு ரூல்ஸ், நார்ம்ஸ், டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ் அதெல்லாம் கிடையாது. 4 கோள், ஆமா 4 கோள் நட்சத்திரம் எல்லாம் ஈசனுக்கு கிடையாது. எல்லாமே இருக்கு இல்ல, அதுதான் சிவ வழிபாடு. நிர்மாலயம், உண்மையான அன்பு போதும். உண்மையான அன்பு இல்லைன்னா கூட சிவ வழிபாடு நம்மளுக்கு நல்ல உச்சிஷ்ட பலன்களை கொடுக்குமா. இது என்னோட அனுபவத்துல நிதர்சனமா கண்ட உண்மை. ஓகே, சூப்பர். இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரி, வேண்டுனாலும் வேண்டலைனாலும் வேண்டிய வரங்களை ஈசன் கேட்காமலே கொடுத்துருவாருன்னு ரொம்ப அழகா கும்பராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சு ஒரு பட்டர்ஃப்ளை போல பறக்க போறாங்கன்னு ரொம்ப அழகா ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூமா. நன்றிம்மா.